அனைவருக்கும் என் அழகிய வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து மேக்ஸு எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் பார்க்குறோம். இப்போ லாஸ்ட்டு 25 75லேருந்து 100 அந்த கொஷின்ஸ் எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஸோ எல்லாமே உயர்வான எண்ணங்களாக வச்சு படிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 75th கொஷின். இது வந்து மேக்ஸ்லேருந்து வந்திருக்கு. எ வீல் மேக்ஸ் 1000 ரெவல்யூஷன் இன் கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 88 கிலோமீட்டர். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த வீல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா தமிழில் கொஷினை படிச்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு வீலுன்றப்ப அது சர்க்கிள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 1000 ரெவல்யூஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2πr. 2πr அப்படிங்கிறது பெரிமீட்டர். ஒரு வீல் வந்து சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சுற்றி வர்றப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அது பெரிமீட்டர் வைஸ் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். அதனால தான் நம்ம இங்கே 2πrன்னு எடுத்திருக்கோம். ஏரியா எடுக்கக்கூடாது, பெரிமீட்டர் தான் எடுக்கணும். ஸோ பெரிமீட்டர் வந்து 2πr. இப்போ 2πr இன்ட்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். டிஸ்டன்ஸ் வந்து 88 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மீட்டரில் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதனால் வந்து இன்ட்டு 1000 அப்படின்னு போடுறப்ப 88,000 ஆகிடுது. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆன்சர் வந்து 14 மீட்டர். ஸோ அது மென்சுரேஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr இன்ட்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். இதில் ரேடியஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டு இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் ஆன்சர் வந்து 14. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். A man invested 1/3 of his capital at 7%, 1/4 at 8 and remainder வந்து 10. If his annual income வந்து 561 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வந்து ஒருத்தரோட அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆனுவல் இன்கம்னா வருடாந்திர வருமானமா, சாரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 561 ரூபா. ஸோ வந்து அவரோட கேபிட்டல்லாம் மூலதனத்துலேருந்து 1/3 வந்து 7%க்கும் 1/4 8 அண்ட் ரிமைனிங் வந்து 10%க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கேட்குறது என்னென்னா அந்த கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அன்னொன்றுன்றதுனால அந்த கேபிட்டலை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதற்கான ஆன்சர் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதாவது வந்து 7% அப்படிங்கிறதுனால இங்கே நான் 7/100ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ 7/100 1/3 எக்ஸ். ஏன்னா நம்ம கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 1/3 ஆஃப் கேபிட்டல், அப்போ 1/3 ஆஃப் எக்ஸ். புரியுதா? 1/3 ஆஃப் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ 1/3 ஆஃப் எக்ஸ். பர்சன்டேஜ்ன்றதுனால 7/100. ஸோ அதே மாதிரி 8%ன்றதுனால 8/100 இன்ட்டு 1/4 ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். அது மாதிரி 10/100. இங்கே ஏன் 5/12 எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1/3 1/4 ரெண்டுத்தையும் வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா 7/12ன்னு வரும். அப்போ ஆல்ரெடி மொத்தமே 12 மடங்கில் 7 மடங்கு வந்து போயிடுச்சு. அப்போ மீதி, அப்போது 7 போயிடுச்சுன்னா 12 - 7ன்னு போட்டிங்கன்னா 5. அப்போ மீதி 5 தான் அந்த 10%ஆக இருக்கும். புரியுதுங்களா? அந்த ரிமைண்டரை 10%ன்னு கொடுக்குறாங்கல்ல. இப்போ டோட்டலாக ஆல்ரெடி ஒரு 1/3 1/4ன்னு போடுறப்ப 12, அப்போ 7 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7/12ன்னு வருதா? அப்போ 7 போயிடுச்சு, ரிமைனிங் 5/12 தான் இருக்குது. அந்த ரிமைனிங் தான் இந்த 10%. ஸோ 10/100 5/12 ஆஃப் எக்ஸ். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷனாக எழுதிப்போம். விச் இஸ் ஈக்குவல் டு 561, தட் இஸ் ஆனுவல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸை காமனாக வெளில எடுத்திங்கன்னா 7/300 8/400 50/1200ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எல்சிஎம் எடுத்தோம்னா 1200 தான் இருக்கிறதுலே பெருசு இல்லைங்களா? ஸோ அப்படி கிடையாது, எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1200 வரும். ஸோ வந்து இன்ட்டு இங்கே 4 பண்ணுவோம், அப்போ 28. இங்கே 3 பண்ணுவோம், 8 3s are 24. இங்கே 50ன்றது அப்படியே வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் வந்து 6600ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கேபிட்டல். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் மென்சுரேஷன் தான். ஸோ ஹைட் அண்ட் ஏரியா ஆஃப் அ ட்ரப்பீசியம் கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்டர் 102. அதாவது ஹைட் வந்து 12, ஏரியா வந்து 102ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் தி பேரலல் சைடு, அதாவது வந்து ஒரு சைடு வந்து 8 சென்டிமீட்டர், அதர் பேரலல் சைடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஃபார்முலா தெரியணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2
a plus b into h. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா எல்லாமே படித்து வச்சுக்கணும். ட்ரப்பீசியம், குவாட்ரிலேட்ரல், பேரலலோகிராம், ராம்பஸ் இதெல்லாமே நல்லா ஏரியா மட்டும் படிச்சுக்கிட்டா கூட எனாஃப் தான். ஸோ a is equal to 1/2 into a plus b into h. ஏன்றது 1 or 2 நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஏரியா. ஹைட்டு 12 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் அஸ் 9 சென்டிமீட்டர். அதுதான் வந்து அதர் பேரலல் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு a plus b into h. அந்த a plus bன்றது 2 பேரலல் சைட்ஸ். அதில் a கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அனதர் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் வந்து 9 சென்டிமீட்டர். அடுத்த சம், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்திருக்கு. அட் வாட் % ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் per annum will 640 amount to 774.40 in 2 years when interest is being compounded annually அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு தெரியுது, நமக்கு கேட்குறது வந்து ரேட் பர்சன்ட், தட் இஸ் ஆர் கேட்குறாங்க. ஸோ 2 அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், 640 amount to 774னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்லேருந்து இன்னொரு அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னாலே இதுதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? ஒரு அமௌண்ட்லேருந்து 2 அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் மாறுற அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த 774னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இங்கே நம்ம வந்து எடுத்திருக்கோம். எதுலேருந்து மாறுது? 640. அப்போ 640ன்றது பிரின்சிபல். ஓகேங்களா, p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. n வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ r தான் கேட்குறாங்க. 640லேருந்து 774.40 மாறுது. ஓகேங்களா, இப்போ இனிமேல் இதை நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக, டெசிமல் எடுக்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 கேன்சல் பண்ணிட்டேன். தென் வந்து இந்த 640 இருக்குது இல்லையா, அது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனில் வரும். இங்கே ஆல்ரெடி வந்து 10 இருக்குது. அப்போ அந்த 10 கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ 6400 ஆகிடுது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இதை வந்து இந்த ஹோல் ஸ்கொயருக்காக ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஸ்கொயர் ரூட்டில் நான் கொண்டு வரேன். அதாவது 7744ன்றது எதோட ஸ்கொயர் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 88, இது வந்து 18 வரும். ஸோ இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ 88/100, இந்த 1 வந்து இந்த பக்கம் வர்றப்போ -1 ஆகிடும் இல்லைங்களா. அப்போது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா யூல் கெட் r is equal to 10%ன்னு கிடைக்கும். ஸோ வந்து ஒரு அமௌண்ட்லேருந்து இன்னொரு அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டாலே நீங்கள் இந்த p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஃபஸ்ட்டு கொடுக்குற எந்த அமௌண்ட்டாக மாறுதுன்னு கொடுக்குறாங்களோ அது வந்து இங்கே போட்டுக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில். ஓகேயா, n வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து r கொடுத்துட்டு n கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த சம் ஓகேவா? ஸோ ஆரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், if the diagonal of a rectangle 17 cm long, perimeter of a rectangle 46 கொடுத்துருக்காங்க, ஏரியா கேட்குறாங்க. டயக்னல் வந்து 17. ஸோ டயக்னல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும், d is equal to √L² + b². அப்போ d தான் 17ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறப்போ இந்த 17 ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ வந்து இது 289 ஆகிடும். ஓகேங்களா, ஏரியாவோட ஃபார்முலா என்ன? L × B. L × B தான் நமக்கு கேட்குறாங்க, ஏரியா தான் கேட்குறாங்க. ஸோ டயக்னல் கொடுத்துட்டாங்க 17. இன்னொன்று பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 46. அப்போ 2 × L + B தான் பெரிமீட்டரோட ஃபார்முலா ரெக்டாங்கிளுக்கு. ஸோ 46. இப்போ L + B இங்கே வச்சுட்டு இந்த 2 இங்கே கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் வந்ததுன்னா 23. ஸோ இதை நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போனா 529. அப்போ a + b the whole square ஃபார்மேட்டில் எடுத்தோன்னா a² + b² + 2ab இங்கே 529. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த L + B L² + b² இருக்குது இல்லையா, அதை வந்து இங்கே கொண்டு வாங்க. தட் இஸ் 289. அப்போ இங்கே இருக்கிற 289 இந்த பக்கம் போச்சுன்னா 529 - 289. அப்போ இந்த பக்கம் 2LB மட்டும் இருக்கும். அப்போ LB இங்கே வச்சுட்டு 2 வந்து என்ன ஆகும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டிவிஷன் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து 120ன்னு கிடைக்கும். ஸோ L × B தான் ஏரியா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 120. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 cm². ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
who is regarded on the as the வரும் father of all India services. father of all India servicesனால் அகில இந்திய பணிகளின் தந்தை. இப்போ நம்மலாம் படிக்கிறோம்ல சர்வீஸ் எக்ஸாமுக்காக, ஸோ அதோட ஃபாதர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் பாலிட்டிலேருந்து தான் வந்திருக்கு. which of the following constitutional amendment states that the appointment of the same person as a governor for 2 or more state, அதாவது ஒரே கவர்னரை வந்து 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸுக்கு ஒரே கவர்னர் போடுறதுக்கான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. இதோட ஆர்டிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதோட ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 153, அதாவது ஒரே கவர்னரை 2 or more ஸ்டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் வந்து 153. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து 7. ஸோ இந்த 7ன்றது ஆக்சுவலி 1956 வந்திருக்கும். இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் இருக்குது பாருங்கள். ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா 1956, அது வந்து இந்த 7 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஹை கோர்ட் அதே மாதிரி ஒரே ஸ்டேட் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்டேட்ஸ் வந்து சேம் ஹை கோர்ட் வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து இந்த 7 தான். அதோட ஆர்டிக்கல் வந்து 231. 350A அதாவது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் கொண்டு வர்றதுக்கானது, அது 350A. 350B வந்து என்னென்னா பிரசிடென்ட் ஷால் அப்பாயிண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் டு சேஃப்கார்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அது வந்து 350B. ஸோ 350A 350B சேம் ஹை கோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு ஒரே ஹை கோர்ட் தான், நம்ம சென்னை ஹை கோர்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஆர்டிக்கல் வந்து 231. இதுவும் 7 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் வந்து 1956, அதுவும் 7. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொவைடட் டெல்லி எ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அதாவது டெல்லின்றது யூனியன் டெரிட்டரியாக இருந்தது, அதை நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு நேம் மாற்றம் செய்தது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 69 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992. நெக்ஸ்ட்டு 83. The Kapu Reservation Bill 2017 is be related to the state of Andhra. அதாவது காப்பு ரிசர்வேஷன் பில்னா என்னென்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் சிஸ்டம் மாதிரியே அங்கே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அதில் காப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ தெலகா, காப்பு, ஒன்டாரி அண்டு பலீஜியா இவங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டிஸ் இன் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற சில கம்யூனிட்டிஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த காப்பு ரிசர்வேஷன் பில் 2017. ஸோ ஆந்திரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் வந்து 2017. அடுத்தது இன் விச் இயர் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்டட் இஸ் பெர்மனன்ட் சேர்மன். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு வந்து சச்சினானந்த சின்ஹா வந்து சேர்மனாக இருப்பார். பட் அவர் டெம்ப்ரவரி தான். பெர்மனண்ட் சேர்மனாக வர்றது வந்து ராஜேந்திர பிரசாத். எப்போனா 1946. நெக்ஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டீல்ஸ் வித் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராம் சரண் கேஸ், அதாவது ராம் சரண் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இது வந்து 1961 நடந்திருக்கும். அதாவது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 அகெயின்ஸ்டாக இந்த ராம் சரண்ன்றவர் நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ தன்னுடைய அடிப்படை கடமைகளை மீறி இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேஸ் வந்திருக்கு. இது ராம் சரண் கேஸ். ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு இதுவாக இருக்கிறதுனால டீல் பண்ணியிருக்கிறதுனால இது சொல்கிறோம். ஸோ இது 1961 வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ் வந்து which provides a basic structure of constitution should not be amended அப்படின்னு சொன்னது வந்து இந்த 1973 கேசவானந்த பாரதி. தென் கோலாக்நாத் கேஸ் வந்து 1960. ராம் சரண் கேஸ் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கூட வர்றது, தட் இஸ் 1961ன்னு சொன்னேன். மினர்வா மில்ஸ் கேஸுன்றது 1980. இது வந்து மினர்வா மில்லுன்றது ஒரு டெக்ஸ்டைல் மில் அது. ஸோ அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணதுனால அதுக்கு அகெயின்ஸ்டாக தொடரப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த மினர்வா மில்ஸ் கேஸுன்றது. இது 1980. ஸோ கேசவானந்த பாரதி 1973, கோலாக்நாத் 1960, ராம் சரண் 1961 which deals with the fundamental duties. தென் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. ஸோ இது எல்லாமே இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டச்சபிலிட்டினாலே தெரியும். Untouchability has been abolished by the Constitution of India under Article 17.
As per the budget estimate 2011 to 12, the overall public debt of the government of India அப்படின்னா அதாவது 2011 to 12 பட்ஜெட் படி பப்ளிக் டெப்ட் பொது கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,81,4605 கோடி. ஓகேயா, இது ஆஸ் பர் 2011 to 12 படி இவ்வளோ இருந்திருக்கு. ஓகேயா, 88 கொஷின் வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் மாதிரி இருக்குது. நேஷ்னல் பிளானிங் கவுன்சில் யார் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட். ஏன்னா நேஷ்னல் பிளான் பண்ணுறது இல்லையா, அப்போ வந்து யார் யார் இருக்காங்கன்னா சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், எக்கனாமிஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பர்ட்ஸ். அடுத்தது என்டிசின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். தட் இஸ் என்னென்னா இது வந்து ஒரு நம்மளோட பிளானிங் கமிஷன் சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இதில் வந்து பிஎம், சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது ரிசர்ச் ப்ரோக்ராம். ஸோ ரிசர்ச் ப்ரோக்ராம்னாலே ரிசர்ச் பண்ணுறதுக்கு முக்கியமானவங்க யார்? ரிசர்ச் சயின்டிஸ்ட்டும் லீடிங் எக்கனாமிஸ்ட்டும். தென் வந்து பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. பிளானிங் கமிஷன்றது இப்போ வந்து நிதி ஆயோகா மாறிடுச்சு இல்லையா. ஸோ பிளானிங் கமிஷனில் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ரெண்டு இதில் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். என்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர். அதுவே பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எக்கனாமிஸ்ட். அப்போ என்டிசியில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வராங்க. அதுவே பிளானிங் கமிஷனில் வந்து பிளான் பண்ணுறப்போ எக்கனாமி ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால எக்கனாமிஸ்ட் வராங்க. ஸோ இது 2143 கரெக்டாக மேட்ச் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் 89. Which year MTNL was set up by the government of India? MTNLனா மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிறது. இது வந்து 1986 ஏப்ரல் 1லேருந்து தொடங்கப்பட்டது. 90. மிஷன் எக்ஸை மில்லியன் ப்ரோக்ராம் இஸ் ரிலேட்டட் டு. இது என்னன்னு எனக்குமே தெரியல, நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபுட்பால், அதாவது இந்த மிஷன் எக்ஸை மில்லியன்றது ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. The Advanced Surface to Air Missile System, that is SAM. Surface to Air Missileனா SAM. அதாவது என்னென்னா மேம்பட்ட தரையிலிருந்து வானில் ஏவப்படும் ஏவுகணை. ஓகேயா, அந்த டீல் வந்து யார் கூட இந்தியா சைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூட. புரியுதுங்களா? அந்த SAM அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இஸ் டிஃபென்ஸ் டீல் வாஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் இஸ்ரேல். ஓகேயா, அதாவது தரையிலிருந்து வானில் ஏவப்படுற அந்த ஏவுகணைக்கு தயாரிப்புக்கு இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னா இஸ்ரேல். The first state to in India to switch over to Jan to December financial year. ஸோ நம்மளாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா April 1 to March 31 தான் 1 financial yearனு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா பாலிசிஸுமே வந்து April 1 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்ல இங்கே அது என்னது இதோ பாருங்கள், மகாநகர் டெலிஃபோன், தட் இஸ் MTNLன்றதும் April 1. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் பாலிசி இந்த மாதிரி நிறைய இது வந்து April 1ல் வரும். ஏன்னா நம்மளது வந்து April 1 to 31 மார்ச்ன்றது தான் 1 ஃபினான்ஷியல் இயர். பட் வந்து ஜனவரி டு டிசம்பரை வந்து ஃபினான்ஷியல் இயராக ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்த ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ சக்சீடட் ஜி கல்யாணகிருஷ்ணன் ஆஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ். அதாவது அணுக்கரு எரிபொருள் வளாகம் அதோட முதன்மை செயல் அதிகாரியாக ஜி கல்யாணகிருஷ்ணனை அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் அப்படின்னா அந்த ஜி கல்யாணகிருஷ்ணன் ஹூ இஸ் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ். ஸோ அவருக்கு பதிலாக சக்சீட் பண்ணவர்னா அவருக்கு பதிலாக அவருக்கு பிறகு அவருக்கு அடுத்து வர்றவர் யாருன்னா தினேஷ் ஸ்ரீவஸ்தவா. ஓகேவா. Then 94. Who was sworn in as Chief Minister of Manipur? மணிப்பூர் சீஃப் மனிஸ்டராக March 15, 2017 பதவி ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோங்தம்போம் பைரன் சிங் அப்படின்றவர். ஓகேவா. மணிப்பூர் 2017 March 15 CM. 95 வந்துட்டோம். The mountaineer to scale Mount Everest twice within 5 days in May 2017. ஸோ 2017 மேல 5 டேஸில் மவுண்ட் எவரெஸ்ட்டை 2 முறை ஸ்கேல் பண்ணதுன்னா என்னென்னா மலை உச்சி ஏறின வீராங்கனை, அதாவது ஃபீமேல் கேட்குறாங்க. 2 முறை 5 நாட்களில் ஏறினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷு ஜாம்சேன்ஃபா.
அன்ஷு ஜாம்சேன்ஃபா அப்படின்றவங்க. ஓகேயா. ஸ்வச் பாரத் அபியான் அதாவது க்ளீன் இந்தியா மிஷன் ஆர் க்ளீன் இந்தியா கம்பைன்னு சொல்லுவாங்க. சுத்தமான இந்தியா பிரச்சாரம்ன்றது இது வந்து எந்த இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும், இஸ் டு அக்கம்ப்ளிஷ் த விஷன் பை த இயர்னால் எப்போது எந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றப்படணும்னா 2019. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா October 2014. அதாவது காந்தி ஜெயந்தியான October 2, 2014 கொண்டு வந்தது. 2019 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 5 years ஸ்கீம் மாதிரி. அப்போது 2014 to 19 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்வச் பாரத் அபியான் சுத்தமான இந்தியா பிரச்சாரம். பாரதிய பிரவாசி டேனா நமக்கு என்னன்னு தெரியும், விச் இஸ் January 9. அதாவது எவ்ரி இயர் வந்து January 9 வந்து பாரதி பிரவாசி டேன்னு கொண்டாடுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1915 முதலாக காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வராரு. என்றைக்குன்னா January 9 தான் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வராரு. ஸோ அதனால் அந்த டேவை வந்து நம்ம வந்து பாரதி பிரவாசி டே, அதாவது இது வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ், இந்தியாவை தவிர்த்து வேறு நாடுகளில் இருக்கிற இந்தியர்களை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுறது. ஸோ காந்தியும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து இந்தியா வந்ததுனால அந்த January 9 பாரதி பிரவாசி டேன்னு கொண்டாடுறோம். ஸோ இந்த 14th பாரதி பிரவாசி டேன்றது யார் ஹோஸ்ட் பண்ணா, யார் எடுத்து நடத்தினான்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஓகேயா. As per the third list announced on June 2017, how many cities in Tamil Nadu are to be upgraded as smart city under PM Smart City Mission? PM Smart City Missionக்கு அடியில் ஸோ June 2017 தேர்ட் லிஸ்ட் படி எத்தனை சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 cities. அடுத்தது who among the following is a recipient of Dan David Prize 2017? Dan David Prize 2017 யார் வந்து வின் பண்ணானா ஸ்ரீனிவாஸ் குல்கர்னி அப்படிங்கிறது. இந்த டான் டேவிட் ப்ரைஸ் வாயிலே நுழையில. இது வந்து ஆக்சுவலி வந்து ஹிஸ்டாரியன்ஸ், ஹிஸ்டரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அது வந்து யார் 2017 ஸ்ரீனிவாஸ் குல்கர்னின்றவர் வாங்கியிருக்காரு. ஸோ இது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி இதெல்லாம் யார் வாங்கினா இந்த இயர்லன்றது தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் 100க்கு வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி 25 questions சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து நான் ஒரு 2 days once அந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பாருங்கள், வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. 100th question. Which one of the following is not a federal structure? அதாவது வந்து கூட்டாட்சி இயல்பு இல்லாதது எது? அதானே. ஆமாம், எது கூட்டாட்சியின் இயல்பு அல்ல? கூட்டாட்சின்றப்போ டுவல் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி டுவல் கவர்மெண்ட்டுன்றது ஃபெட்ரல் தான். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஸ்டேட் லிஸ்ட், சென்டர் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அதுவும் வந்து ஒரு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். ரிஜிடு கான்ஸ்டியூஷன், ஆமாம் ரிஜிடாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியும், அதாவது நெகிழா அரசியல் அமைப்பு. இதுவே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா எல்லாத்தையுமே யூனியன் கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுன்றதுனால ரிஜிடாக இருக்குது. இப்போ ரிஜிடுங்கிறதும் ஃபெட்ரல் தான். இப்போ எது ஃபெட்ரல் கிடையாது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அது மட்டும்தான் ஃபெட்ரல் கிடையாது. ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இஸ் நாட் அ ஃபெட்ரல் ஃபீச்சர். ஓகே. இன்றைக்கி நம்ம 25 questions சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம 2 days once இல்லை வந்து டெய்லி கூட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உழைப்பின்றி ஊதியமில்லை. ஸோ நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், நம்ம இந்த 1 month எப்படி எஃபெக்டிவாக, அந்த டிசம்பர் மந்த்தை எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ உழைப்பின்றி ஊதியமில்லை. நன்றி.